திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம காரிக்கோவை எழுதிய காரி நாயனாரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அபிராமி அன்னை உடனுரை அமிர்தகடேஸ்வரர் வீற்றிருக்கும் திருக்கடையூரில் காரின்னு ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. பயங்கர திறமசாலி, தமிழ் புலமை வாழ்ந்தவராகவும் இருந்தார். அவருடைய தமிழ் புலமையின் காரணமாக காரிக்கோவை எழுதினார். அந்த நூலில் முக்தி பேருக்கான வழியை மறைமுகமாக உட்பொருளாக வச்சு எழுதியிருந்தார். அந்த நூலை எடுத்துக்கிட்டு மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, சேர, சோழ, பாண்டியர், அந்த மூவேந்தர்களையும் போய் சந்திச்சார். அந்த நூலை நல்லா விரிவாக விளக்கமாக அவங்களுக்கு பிடிக்கும்படி புரியும்படி தெளிவாக அவங்க கிட்ட சொன்னார். இவருடைய தமிழ் புலமையை பார்த்து வியந்த அந்த மூவேந்தர்களுக்கும் காரி நாயனாரை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த மூவேந்தர்களுக்கும் காரி நாயனார் நண்பராயிட்டாரு. மூவேந்தர்களும் காரி நாயனாருக்கு பொன் பொருள் எல்லாம் வாரி வாரி வழங்கினாங்க. அந்த பொன் பொருளை எல்லாம் தனக்குன்னு வச்சுக்காம நிறைய சிவன் கோயில் கட்டினாரு காரி நாயனார். அது மட்டும் இல்லாமல் சிவனடியார்களுக்கு எல்லாம் வாரி வாரி வழங்கினார். தன்னோட வாழ்வின் கடைசியா மாசி மாதம் பூராட நட்சத்திரத்து அன்னைக்கு தன்னுடைய உடலுடன் கூடிய ஜீவன் முக்தரா வடகைலை மலைக்கு போய் அங்க சிவபெருமானுடைய திருவடி நிழலை அடைஞ்சிட்டாரு. மாசி மாதம் பூராட நட்சத்திரத்து அன்னைக்கு தான் காரி நாயனாருடைய குரு பூஜை. சிவனுக்கு கோவில் கட்டிய காரிக்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்.